அனைவருக்கும் வணக்கம். ம், இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். பெண்கள் நிறைய துறையில் நம்ம சாதிச்சுட்டு இருக்கோம். எல்லா துறையிலையுமே நிறைய பெண்களுக்கு முன் உதாரணமாகவும் இருந்துட்டுருக்கீங்க. உங்களை பார்த்து அடுத்த தலைமுறைகளும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவங்கள மாதிரி நான் வரணும், இவங்கள மாதிரி நான் போல்டாக போகணும், இவங்கள மாதிரி எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் உங்களை முன் உதாரணமாக நினச்சிட்டு போகிறாங்க. இதில் எந்த துறையில் இருக்கிறோம், எந்த ஒர்க்கில் இருக்கோன்றதை விட, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட அந்த ஹவுஸ் ஒய்ஃப் கூட இவங்கள மாதிரி நம்ம குடும்பம் நடத்த முடியுமா, இவங்கள மாதிரி குடும்பம் நடத்தணும் முன் உதாரணமாக அவங்க காட்டுறோம். இது ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் சரி, மற்ற துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு சமர்ப்பணம். ஏன்னா பெண்கள் சாதாரண ஆள் கிடையாது. ரொம்ப ரொம்ப பொறுமையானவங்க. அவங்கள மாதிரி ஒரு பொறுமையும் தைரியமும் யாருக்குமே கிடையாது. நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க. ஈஸியாக ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களை அவதூறுப்படுத்தினாலும் சரி, உங்களை புகழ்ந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி நம்மள மாதிரி ஒரு தைரியமும் பொறுமையும் இருந்தால் நிறையா சாதிக்கலாம். எப்போவுமே ஆணவம் மட்டும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா ஆணவம் தான் முக்கியமாக நம்மளை அழிக்கும். ஆண்கள் முக்கியமாக இதில் பங்கு இருக்குது. ஏன்னா அவங்களும் நம்மளுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய விஷயத்த நம்ம செயல்படுத்திட்டு இருக்க முடியுது. இதில் நம்ம ஆண்களை டாமினேட் பண்ணி ஆண்களை விட நான் பெரிய ஆள் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அவங்களும் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு சாதிக்க முடியுது. அதனால் புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுங்கள், தைரியமாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. அதுக்காக உங்களுக்காக வாழுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. ஆனால் எந்த கெட்ட விஷயத்துக்கும் இறங்காமல் சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் பண்ணுங்கள். அது நியாயமான விஷயமா இருக்கணும். உங்களை சுற்றி உள்ளவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே.